நீ பள்ளத்தாக்கில் நிற்க அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ மலைகள் மேல ஏற அழைக்கப்பட்டவன். You are not called to walk in the valley, you are called to walk above the mountains. ஆவியானவர் சொல்றார், உனக்கு ஒரு 8வது உயரம் ஒன்று இருக்குல்ல, அந்த உயரத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போறேன். இதுவரைக்கும் நீ பார்க்காத ஒரு உயரத்துக்குள்ள கொண்டு போகிறேன். இதுவரைக்கும் எந்த காரியத்துல உன்னால ஏற முடியாது நீங்க நினைச்சீங்களோ அந்த காரியத்துல தகப்பன் உன்னை ஏற பண்ணுவார். இதுவரைக்கும் பள்ளத்தாக்கில் இருந்ததுனாலதான் விழுந்து விழுந்து எந்திரிச்ச. ஆனா ஆவியானவர் சொல்றா, உன் கால மான்கால போல மாத்திட்டனா, நீ இனி விழ மாட்ட. நீ மனுஷர்களால நிராகரிக்க முடியாது, மனுஷர்களை தள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு நாள் பள்ளத்தாக்கில் இருந்ததுனாலதான் உன்னுடைய பேரை டெஸ்ட்ராய் பண்ணாங்க, உனக்கு விரோதமாய் எழுப்பினாங்க. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ மலை மேல ஏற ஆரம்பி. நீ பள்ளத்தாக்கில் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தது போதும். It's enough on sitting on valley and crying. The Spirit of the Lord says, climb up to the mountain. இந்த மலையில என்னால ஏற முடியுமா ஆண்டவரே? எஸ், உன்னால ஏற முடியும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் இந்த மலைகளை மேல ஏற பண்ணும். இந்த சூழ்நிலை என்னால தாண்ட முடியுமா ஆண்டவரே? எனக்கு எதிர்பாராத நேரத்தில் இவ்வளவு காரியம் வந்துருச்சு, பரவாயில்ல, இப்பதான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிவார்கள். மலைக்கு கீழே உட்கார்ந்து அழுகிறவன் அல்ல, நீ மலைக்கு மேல ஏறி ஜெயிக்கிறவன். நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்கல்ல, என் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, என் வயசுல இருக்கவங்களே நல்லா சம்பாதிக்கிறாங்களே, என் வயசுல இருக்கிறவங்களே நல்லா இருக்காங்களே ஆண்டவரே, நான் மட்டும் அதே நிலைமையில இருக்கிறேன்னு. இன்னைக்கு உன் கால் மான்காலாய் மாறுகிறது நிமித்தமாய் என்னென்ன விஷயத்துல நீ பின்தங்கி இருந்தியோ, இன்னையிலிருந்து ஆவியானவர் உன்னை வேகமாய் ஓட வைக்கிறார். உன்னை வேகமாய், சில பேரை வேகமா சம்பாதிக்க வைப்பார். எந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தியோ, இன்னைக்கு ஒன்ன கால்களை மான் கால்களா மாத்தி கர்த்தர் உன்னை வேகமாய் ஓட வைப்பார். எல்லாரும் விட பின்னாடி இருக்கிறனே இனி நீ ஃபீல் பண்ண மாட்ட. இந்த மந்த்துக்கு முடியறதுக்குள்ள கர்த்தர் உன்னை முன்னாடி போக வைக்கிறார், உன்னை முன்னாடி இழுத்து செல்கிறார். அவருடைய கரம் உன்னை முன்னாடி இழுத்து செல்கிறது. ஐயோ, எனக்கு வயசாகுது, ஆனா நான் அதே நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஏஜ் கூடிக்கிட்டே போகுது ஆண்டவரே, இந்த மிராக்கிள் நடக்க லேட் ஆகுது. ஆவியானவர் சொல்றார், உன் கால சூழ்நிலை மாத்திரம் ஜெபிக்கிறது நிறுத்திட்டு என் கால மாத்துக ஆண்டவரே, ஜெபி. Start praying for your change of your legs. No more setbacks. பின்தங்கின வாழ்க்கை அல்ல, பின்தங்கின நிலைமைகள் அல்ல, பின்தங்கின சூழ்நிலைகள் அல்ல, கர்த்தரை வேகமாய் ஓட வைப்பார். இதுக்கப்புறம் நீங்க டிராவல் பண்ண போற விதம் மாற போகுது. நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் டீல் பண்ணுகிற விதம் மாற போகுது. You are not ordinary people, you are an extraordinary people. நீ சாதாரணமானவன் அல்ல, கர்த்தர் உன் மேல ஒரு அசாதாரணமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயரங்கள்ல நிறுத்துகிற ஒரு அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். God has already set some things in favor for you. உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் சில இடங்கள்ல கர்த்தர் ஏற்கனவே பேசி வச்சுட்டாரு, சில பேர்ட்ட சொல்லி வச்சுட்டாரு. இந்த மந்த்ல ஆண்டவர் சில பேருக்கு ஏற்கனவே செட் பண்ணி முடிச்சுட்டார். ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? உங்க கால்களை மான் கால்களை மாத்துறது மட்டும்தான் பேலன்ஸ், அது மட்டும்தான் பெண்டிங். நீங்க ஏற ஆரம்பிச்சிருங்க ஆண்டவர் சொல்றார். சில பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் ஏறலாமா? ஆண்டவர் சொல்றார், உன் கால் மான் கால், நீ இனி ஏறுறதுக்கு யோசிக்காத, நீ இனிமே விழமாட்ட இயேசுவின் நாமத்தில். 2 சாமுவேல் 22 சங்கீதம் 18 தாவீது எழுதுறப்ப, ஆக்சுவலி தாவீது சவுலிடமிருந்து மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு எழுதிய ஒரு ஜெயப்பாடு, சாங் ஆஃப் விக்டரி. இந்த மந்த் நான் இயேசுவின் நாமத்தில் நான் நம்புறேன், இந்த மந்த் நடுவில் அல்லது இந்த மந்த் முடியறதுக்குள்ள உங்க கையில ஒரு விக்டரி டெஸ்டிமோனி இருக்கும், ஒரு ஜெயத்தின் சாட்சி இருக்கும். யாரெல்லாம் தாவீது நம்பினாரோ அவங்க எல்லாருமே தாவீதை முதுகுல தான் குத்துனாங்க. இன்னைக்கு நீங்க சில பேரை நம்பிட்டு இருக்கிறீங்க, அவங்க தான் உங்க முதுகுல குத்துறாங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவர்கள், ஒரு காலத்துல உங்களுக்கு உதவியா இருந்தவங்க தான் முதுகுல குத்துவாங்க. பட் நான் ஒரு காரியம் சொல்றேன், அவங்க எல்லாரிடத்திலிருந்தும் கர்த்தர் அவங்கள விட்ட மேல ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போறாரு. உன்னை முதுகில் குத்தினவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை ஒரு மலையில ஏற வைப்பார். யார் யாரெல்லாம் முதுகுல குத்தினாங்களோ இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவங்க கண்கள் பார்க்கிற மாதிரியே கர்த்தர் உங்களை ஒரு மலையின் மேல ஏற பண்ணுவார். அவங்க பார்க்கிற மாதிரியே கர்த்தர் ஒரு விஷயத்துல உங்களை ஷைன் பண்ண வைப்பார். அவங்க கண்களுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒன்ன உயர்ந்த ஸ்தானங்கள்ல நிற்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார், ஓட பண்ணுவார். தாவீது முதுக குத்துன யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் தாவீதை வெட்கப்பட விடல. God did not let David to feel ashamed.
in front of people who mocked him, who betrayed him. அவனை ஏமாற்றினவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை ஒரு தலைவனாய், ஒரு ராஜாவா கர்த்தர் தலையை உயர்த்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சீசன்ல உங்களை யார் யாரெல்லாம் வேதனைப்படுத்துறாங்க, உங்களை யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்க, உங்களை யார் யாரெல்லாம் முதுகுல குத்துறாங்க, I tell you, அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்க போகாத ஒரு ஹைட்டுக்குள்ள என் அப்பா உன்னை கொண்டு போறாரு, உங்க குடும்பத்தை கொண்டு போறாரு. நிறைய பேரு ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றாங்க, போக முடியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு போக முடியாத உயரங்களுக்குள்ள என் தகப்பன் உன் கால்களை மாத்திரம் மான் காலா மாற்றி உன்னை வேகமாய் ஏற வைப்பார். The higher places அப்படிங்கிற பைபிள் நமக்கு சொல்றது காரியம் எதெல்லாம் குறிக்குங்கிறத சொல்றேன். It denotes authority, it denotes a victory. அடுத்த கடைசி ஒரு பாயிண்ட் என்னன்னா, எதிரிக்கு எட்டாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு தான் இந்த மந்த்ல கர்த்தர் உன்னை கொண்டு போறார். இந்த மான் ஒன்றும் அவ்வளவு பலமான மான் கிடையாது, போராடுறதுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா அதுக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா மலை மேல ஏற மட்டும் தெரியும். யாராவது எந்த மிருகமாவது துரத்துனுச்சுன்னா மலையில ஏறி ஓட மட்டும் தெரியும். இந்த மலை கண்மலையாகிய கிறிஸ்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, அதை போய் போராடாத, அதை போய் பிரச்சனையை பார்த்து பேசிட்டு இருக்காத, பிரச்சனையை போய் டீல் பண்ணிட்டு இருக்காத, நீ கிறிஸ்துங்கிற மலையில ஏறு. உன் கால்களை மலையின் மேல, கிறிஸ்துவின் மேல, கண்மலையாக கிறிஸ்துவின் மேல நீ ஜஸ்ட் ஏற ஆரம்பி. நீ போய் உட்கார்ந்து ஒவ்வொரு மிருகத்தையும் ஃபைட் பண்ணாத. நீ ஏற போற அந்த ஏறுறத பத்தியா மத்த யாருனாலும் ஏற முடியாது. நீங்க ஜெபிக்கிறத போல வேற யாருனாலும் ஜெபிக்க முடியாதுங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுறத போல வேற யாருக்கும் பேச முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு வேற யாருக்கும். ஆமென். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார். You will walk like a lion in midst of your enemies. உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை சிங்கத்தை போல தைரியமா நடக்க வைப்பார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருந்து நான் யூத ராஜ சிங்கமாய் வெளிப்பட போகிறேன். உனக்குள்ள இருந்து நான் உன் பிரச்சனைகளை பார்த்து கெர்ச்சிக்க போகிறேன். People who underestimated you, உன்னை குறைச்சு எடை போட்டவர்கள், உன்னை கேவலமா பேசினவங்க, உன்னால அது முடியாதுன்னு நினைச்சவங்க எல்லாம் நீங்க இந்த காரியத்துல ஏறுகிறதை கர்த்தர் அவர்களை பார்க்க பண்ணுவார். இந்த மந்த்ல உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில காரியங்கள் செய்ய போறாரு. அதை பார்க்கிறப்பே ஜனங்களே சாட்சி சொல்லுவாங்க, இது கர்த்தருடைய கரம் தான் உன் லைஃப்ல செஞ்சுச்சு. அவர் என் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நிற்க பண்ணுவார்னு சொல்லல, நடக்க பண்ணுவார். சிச்சுவேஷன் மாறல, அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடி பலன் கொடுக்கல, தானியத்துல விலையில ஒண்ணுமே நடக்கல. No result. God changes your situation. He will change the way of your walk. நீங்க நடக்கிற விதங்களை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா இந்த பழைய காலை வச்சுட்டு புதிய விஷயத்துக்குள்ள நம்மளால நடக்க முடியாது. பழைய காரியங்களை வச்சு இந்த புதிய சாப்டருக்குள்ள உங்களால நடக்க முடியாது. ஈசாக்கு ஏசாவோடு பேசுறதை ரெபெக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏற்பாட்டு கண்களோட பாருங்க, ஜட்ஜிங் கண்ணோட பார்க்காம வெளிப்பாட்டின் கண்களோட பாருங்க. ரெபெக்காள் இருக்கிற இடத்துல ஆவியானவரை வச்சுக்கோங்க. ஈசாக்க உங்களை பிளஸ் பண்ண வேண்டிய நபர்கள், அல்லது உங்களுக்கு மேல இருக்கிற உயர் அதிகாரிகள், அல்லது ஆண்டவர் கூட அந்த இடத்துல வச்சுக்கோங்க. யாக்கோபு தான் நீங்க யாக்கோபுக்கு உள்ள ஏசாவும் தன் தகப்பனும் என்ன பேசுறாங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு உங்க ஃபேமிலியில உங்களை ஒதுக்கி வச்சிடறாங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட டிஸ்கஸே பண்றது, உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கல. கவலைப்படாதீங்க, உங்களை ஒரு ஹைட்டுக்கு ஆண்ட கொண்டு போயிடுவார். அந்த ஹைட்டு கொண்டு போனதுக்கு அப்புறம் எதுவாக இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஷனே வரணும். அந்த அளவுக்கு கர்த்தர் தலையை உயர்த்துவார். அப்பொழுது ரெபெக்காள் துணுக்குமான யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரன் ஏசா வளைச்சு அவனுக்கு சாப்பாடு செஞ்சு பிளஸ் பண்ணணும்னு விரும்புறாரு அப்படிங்கிற அந்த நியூஸை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, உங்க குடும்பத்துல யாரு என்ன வேலை செய்ய நினைச்சாலும் உங்க காதுக்கு அந்த நியூஸ் வந்துடும். சில கம்பெனில உங்களை ஹையர் பண்ணலான்னு பேசுவாங்க. சில இடங்கள்ல, சில கவர்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலான்னு CEO ஆபீஸ்ல பேசுவாங்க. அவங்க பேசுகிறதை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துவார். எதுக்கு வெளிப்படுத்துவார் தெரியுமா? அவனுக்கு முன்னாடி நீ போய் சில காரியங்களை சுதந்திரித்துக்கோ. அவனுக்கு அந்த பிளஸிங், அவன் தகுதியானவன் அல்ல. ஆனா அதை விட நீ அதுக்கு ரொம்ப குவாலிஃபைடு. நான் உன்னை தகுதிப்படுத்திருக்கேன். நீ தேவ சமூகத்திலிருந்து வளர்ந்தவன், நீ தேவ பிரசனத்திலிருந்து வளர்ந்தவன். அதனால இந்த விஷயத்துக்கு நீ தான் தகுதின்னு ஆவியானவர் உன்னுடைய காரியங்கள்ல உன்னிடத்துல தரிசனங்களையும் சொப்பனங்கள் மூலமா பேச போகிறார். குறித்து வைத்துக் கொள்ளுங்க, நிறைய ரகசியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்த போகிறார். ஏன் வெளிப்படுத்துறாரு? போய் சண்டை போடுறதுக்கா? ஏன் வெளிப்படுத்துறாரு? போய் பிரச்சனை பண்றதுக்கா? கலகம் உண்டாக்குறதுக்கா? இல்ல, ஞானமா நடக்கிறது. உங்க கால்கள் மான் கால்களை மாத்துறது நிமித்தமா உனக்கு வர வேண்டிய பிளெஸிங்ஸ் நீங்க இனிமேல் லூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் நீங்க லூஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய உயர்வுகளை யாருக்கும் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படியே மனுஷன் மாத்திர மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அதை உனக்கு தெரியப்படுத்துவார். நீ வேகமாய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி
ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைப்பேன். ரெபெக்காள் சொல்றான், நான் உனக்காக சமைக்கிறேன், நீ என்ன செய்யணும், பிடிச்சிட்டு வந்தா மட்டும் போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்காக சில விஷயத்தை செய்து முடிக்க போறேன், நான் சொல்றதை நீ செஞ்சா மட்டும் போதும், மற்றதெல்லாத்தையும் செய்யறது அப்பா வேலை. நான் ரோமம் இல்லாதவன், ஒருவேளை அப்பா இந்த தடவை பார்த்தா இது கிடைக்காம போயிருமே, அதுக்கு தான் என்ன சொல்றாங்க, என் மகனே உன்மேல் வரது என் மேல வரட்டும். ரெபெக்காள் என்ன சொல்றாங்க, அப்படியே கண்டுபிடிச்சாலும் உன் மேல வரட்டும், என் மேல. புதிய ஏற்பாட்டுல என் அப்பா நமக்கு மேல வர வேண்டிய சாபத்தை அவர் சிலுவையில சுமந்துட்டார். இனி எந்த மனுஷிக சாபங்களும் உங்க ஃபேமிலியில உங்களுக்கு விடுறமா யாரு சாபம் போட்டாலும் அது இயேசுவின் நாமத்துல உங்க மேல, அது இயேசுவின் நாமத்துல பலிக்காது. ரெபெக்காள் வீட்டுல தன்னிடத்துல இந்த தன் மூத்த மகனாக ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாக யாக்கோபுக்கு உடுத்தி, யாக்கோபு ஒண்ணு மட்டும் தான் செஞ்சாரு, போய் வேட்டையாடி கொண்டு வந்தார். மற்றபடி ஹோல் ப்ரிப்பரேஷன் ரெபெக்காள் தாய் தான் பண்றாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், சில ஆவியானவர் சொல்ற சிம்பிளான விஷயத்த செஞ்சா மட்டும் போதும். உனக்காக அங்க சில பேர்ட்ட போய் பேசுறதும், உங்களுக்காக சில பேர்ட்ட போய் வழக்காடுறதும், உங்களை ரெடி பண்றதும் இது உங்க வேலை இல்ல. சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கர்த்தருடைய வேலை. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபுடைய கையில ஆவியானவர் சொல்றார், ரொம்ப டேஸ்டான ருசியுள்ள பதார்த்தங்களை இந்த மந்த்ல கர்த்தர் ரொம்ப காஸ்ட்லியான டேஸ்டான சில காரியங்களை கர்த்தர் உன் கையில தர போறார். நான் இப்பதானே அனுப்புனேன், எப்படி இவ்வளவு சீக்கிரம் உனக்கு இந்த சாப்பாடு ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? இந்த மந்திர சில காரியங்களை ஸ்பீடா கர்த்தர் ரிசீவ் பண்ண வைப்பார். அப்படி பெற்றுக்கொள்றப்ப ஜனங்கள் உன்னை பார்த்து கேட்பாங்க, நீ இப்பதானே ஸ்டார்ட் பண்ண, எப்படி உனக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிச்சு? நீங்க தைரியமா சொல்லணும், இது என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, எனக்கு ஒருத்தர் ஆவியானவர் என்னை நடத்திக்கிட்டே இருந்தார். ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு நான் ப்ரிப்பேர் ஆனேன், எனக்கு இதை கர்த்தரே நேரிட பண்ணினார் என்று நீங்க தைரியமா சொல்லுவீங்க. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு இதை நேரிட பண்ணினார். இந்த மந்த் முடியறப்ப உங்க கையில ஒரு சாட்சி இருக்கும். நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்க சொல்லுவீங்க, பிரதர் இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன்ட். கர்த்தர் சீக்கிரமே உங்க நாவுகள்ல ஒரு சாட்சியை வைக்க போறார். ஃபைனலி இட்ஸ் ஹேப்பன்ட். இட்ஸ் a word you will be testifying. நீங்க சீக்கிரமா சொல்லுவீங்க, finally this marriage has happened, finally this promotion has happened, finally this case has been closed. நான் ரொம்ப நாளாய் காத்து கொண்டிருந்த இந்த அற்புதம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு finally it's happened கதை சொல்ல வைப்பா. இந்த வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இந்த மந்த் ஜனங்கள் உன்னை பார்த்து ஒரு சாட்சி சொல்ல போறாங்க. ஒன்டேந்து வருகிற ஒரு வாசனை, இது பரலோகத்தின் வாசனை. உங்க மேல இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இதுவரைக்கும் உங்க கிட்ட வந்தவர்கள் உங்கள்ட்ட இருக்கிற குறைய பார்த்திருக்கலாம், ஆனா இனி ஒன்று கிட்ட வரப்போகிறவர்கள் கர்த்தர் ஒன்னை நிறைவாய் வைத்திருக்கிறது அந்த பரலோக வாசனையை நுகர போறாங்க. The people who get in touch with you will smell the heaven smell, will smell the God's presence. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தின் திராட்சரசத்தையும் தந்துள்ளாக. ஜனங்களை உன்னை சேவிக்கவும் ஜாதிகளை உங்களை வணங்கவும் வைப்பார். உன் சகோதரருக்கு நீ எஜமானா இருப்பாய். உங்க ஃபேமிலிக்கே ஆண்டவர் உங்களை எஜமானா மாத்த போறாரு. உங்க சகோதரர்கள் சகோதரிகளுக்கு கர்த்தர் உங்களை பிளெஸிங்கா மாத்த போறாரு, எஜமானா மாத்த போறாரு. அவங்களுக்கு மேல உங்க ஒரு ஹைட்ல கர்த்தர் தூக்க போறார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிச்ச பிற்பாடு யாக்கோபு தகப்பனாக ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். யாக்கோபுக்கு ரெபெக்காள் ஹெல்ப் பண்ணதுனால ஸ்பீடா போய் வேட்டையாடி வந்துட்டார். அதை ரெபெக்காலும் சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால ஸ்பீடா சமைச்சும் கொடுத்துட்டாங்க. இதை மாட்டிட்டு போய் யாக்கோபு பிளெஸிங்கும் வாங்கிட்டாரு. ஆனா வாங்கிட்டு கரெக்டா வெளியில போறாரு, அப்பதான் ஏசா உள்ளே வர. பேரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்பயே உன்னை கர்த்தர் முழு ஸ்டெப்பையும் முடிக்க வைப்பார். பேரு மெதுவா ஒரு அடி எடுத்து வைப்பாங்க, ஆனா ஆவியானவர் உன்னை இன்னிலிருந்து லீட் பண்ண போகிறது நிமித்தமாய், ஆவியானவர் உன்னை இந்த நாள்ல இருந்து நடத்த போகிறது நிமித்தமாய், உன்னுடைய கால்கள் மான் கால்களை மாற போறது நிமித்தமாய் சில பேரு ரொம்ப நாளா ரொம்ப மாதங்களா எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப் கர்த்தர் மொத்த ஸ்டெப்பையும் உன்னை எடுத்து முடிக்க வைப்பார். Before they finish the first race, God will make you to complete the whole race. Before they finish the first round, God will make you to finish the final round. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் ஒன்ன ஃபைனல் ரவுண்ட் finish பண்ண வைப்பார்? நிறைய பேர் ஒரு ரவுண்ட கிராஸ் பண்றதுக்கு பல வருஷங்கள் பல மாதங்கள் தவம் கிடப்பாங்க. ஆனா நீ ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு நடக்க போறது நிமித்தமாய், because you gonna led by the Holy Spirit, ஒன்ன கர்த்தர் அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிக்கிறதுக்குள்ள ஃபைனல் ரவுண்ட முடிக்க வைப்பார். They finish the first journey, my God will make you to finish the full journey. யாருக்கு தெரியுமா அந்த மான் கால் கிடைக்கும்?
தேவ பிரசனத்துல கூடாரவாசியா ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் யாரு பாதத்துல கிடக்குறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த உயரம். ஆவியானவர் நீங்க போகாத ரூமுக்குள்ள அவர் போய் நீங்க கேட்காத சில விஷயங்களை உங்களுக்காக அவர் கேட்டு வந்து உங்கள்ட்ட சொல்லுவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஆவியானவர் நீங்க எதை பிடிக்கணும்னு சொல்லுவார். Holy Spirit will tell you what to do, what to catch, what to pursue. And the third thing, மூணாவது, ஆவியானவரே உனக்காக சில விஷயங்களை ரெடி பண்ணி குக் பண்ணி கொடுப்பார். அடுத்த நாலாவது, உன் மேல ஒரு வஸ்திரத்தையும் ஆவியானவர் போடும். கர்த்தர் சில வாய்ப்புகளை உங்களை நம்பி கொடுக்க போறார். மான்களுடைய கால்கள் எவ்வளவு தூரம் அது ஏறினாலும் அது ஸ்லிப் ஆகாது. எந்த காரியத்துல இந்த மந்திரம் நீங்க என்டர் ஆனாலும் அதுல கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங்கா நிற்க வைப்பார். அதுல ஆண்டவர் உங்களை ஸ்ட்ராங்கா டிராவல் பண்ண வைப்பார். பாதியில போயிட்டு திரும்பி வரதெல்லாம் கிடையாது. கையில வந்துட்டு வராம அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த மந்த்ல நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் கர்த்தர் உங்க கால்கள் ஸ்லிப் ஆகாம பார்த்துக் கொள்வார். காரணம் உங்க கால்கள் நார்மலான கால்கள் இல்ல, அது மான் கால்கள். மான்கள் சின்ன காரியத்துல உட்காராது. எப்போதுமே மான்களுடைய கேரக்டர் உயரங்களை விரும்பும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றவங்கள பார்த்து சொல்றாரு, டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ். சின்ன காரியத்துக்கு செட்டில் ஆகாத, அதை விட பெரிய காரியத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். மானுடைய ஸ்பெஷாலிட்டி வேகமா ஓடுற ஒரு அபிஷேகம் உள்ளது, வேகமா ஓடுற ஒரு கிருபை உள்ளது. ஏன்னா அதனுடைய மோட்டிவ் மேல போகணும் தான். நிறைய பேர் மேல ஏறப்ப கீழே பார்ப்பாங்க, மேல ஏற முடியாது. பட் ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் லுக் பேக். நான் ஒரு காலத்துல அப்படி போனேனே ஆண்டவரே, இப்ப அதே நோ, பலசை யோசிக்காதீங்க. இட் won't lose any balance. இதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு காரியம், எவ்வளவுதான் நீங்க என்ன பிஸி ஆகினாலும் என் ப்ரேயர் லைஃபும் ஆண்டவரோடு இருக்கிற உறவும் நான் பேலன்ஸ்டா வச்சிருப்பேங்கிறது தான் இது நோட் பண்ணுது. நிறைய பேர் செய்யற தவிர பிஸி ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவரை மறந்துடுறீங்க, உங்க ப்ரேயர் லைஃபை மிஸ் பண்றீங்க, ஆண்டவரோடு இருக்கிற உறவை உங்களுக்கே தெரியாம குறைச்சிடுறீங்க, உங்களுக்கே தெரியாம அதுல இருந்து இறங்குறீங்க. யாரு தெரியுமா கர்த்தர் உயர்த்துவார்? ஆண்டவரே நீங்க எந்த உயரத்துக்கும் உயர்த்தினாலும், எவ்வளவு தூரத்துக்கு எனக்கு கொண்டு போனாலும், நான் இப்போ உங்களோடு இருக்கிற அந்த க்ளோஸ் அந்த உறவை நான் கொஞ்சம் கூட விலக மாட்டேன் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் ஆண்டவரை நம்ப வைக்கிறீங்களோ அவங்கள மட்டும்தான் உயர்த்துவார். திரும்ப சொல்றேன், நம்ப வைக்கிறவங்கள தான் உயர்த்து. நீங்க இப்ப ஆண்டவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் செய்யணும். என்னன்னா, ஆண்டவரே எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மலைகள் விலகினாலும், எவ்வளோ காரியங்கள் மாறுதலா போனாலும், நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் உங்கள்கிட்ட கொடுக்குற டைமை மட்டும் நான் விடவே மாட்டேன் ஆண்டவரே. எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவரோட ஸ்ட்ராங்கா நெருங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்கள்ல நடக்க பண்ணுவார், நிற்க பண்ணுவார், ஓட பண்ணுவார். உன் கால் மான் கால்களை மாறினா மட்டும் பத்தாது. நீங்க மலையில ஏற ஆரம்பிச்சீங்கன்னா இத்தனை வாக்குத்தத்தங்களும் வந்து உங்க மேல பலிக்கும். இப்ப இங்க யாக்கோபு லிட்டரலா என்ன செஞ்சாரு தெரியுமா? மான் கால்களை போல வேகமாய் அந்த சூழ்நிலைக்கு தக்கதாய் நடந்தார். மான் கால்களை போல இந்த மந்த்ல ஆண்டவர் சில காரியத்தை வேகமா செய்யுன்னு சொல்லுவாரு. இப்ப செஞ்சிருங்க. This month is a month of prayer. இந்த மாதத்தை ஒரு ஜெபத்தின் மாதமா நான் டிக்ளேர் பண்ண விரும்புறேன். எவ்வளவு ப்ரேயர் பண்ண முடியுமோ ப்ரேயர் பண்ணுங்க. பர்சனல் ப்ரேயர்ல நல்ல வொர்ஷிப் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் ப்ரேயர் பண்ணாம தயவு செய்து வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க. whenever you start your day, உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ப்ரொடக்ஷன் ப்ரேயர் நிச்சயமா நீங்க செய்யணும். I prophetically declare you won't lose any blessings which has been appointed for you. நீ தேவனோட பிரசன்னத்திலேயே இருந்த இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும், ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும், துதிக்கிறவனுக்கும் துதிக்காதவனுக்கும் என் கர்த்தர் இந்த மந்த்ல ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். கடந்த 6 மாதங்கள் நீ முயற்சி பண்ணி உனக்கு கிடைக்காதத இந்த மந்த்ல கர்த்தர் ஸ்டார்ட் பண்றார். இந்த மந்த் இட்ஸ் a season of happening. It's a season of happening. இந்த மாதத்திலே கர்த்தர் அதை உனக்கு நேரிட பண்ணுவார். Hey Lion of Judah, let the lion roar. Hey Lion of Judah, let the lion roar. Hey Lion of Judah, let the lion roar. Hey Lion of Judah, let the lion